நிறைய பேருக்கு தெரியுது, ஓ போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருப்பாங்களா. உண்மையை சொல்ல பால் தான். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். அப்புறம் இவரை அடிக்கிறது, என்ன ஒரு ஜாலியா இருக்கும். ஒரு போலீஸ் கேரக்டர் படம் நிறைய சேலஞ்சஸ். நம்ம ஒரு கால் போச்சு ஆல்ரெடி, அந்த காலோட விஸ்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட்டுக்கு வந்து ப்ராப்ளமா இல்ல இயல்பாவே அது பிரச்சனை. நீங்க ஸ்பென்சரோட ரோல் எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பேரோட யூனிவர்சல் காம்போ மாதிரி இன்னசென்ட்டா இருந்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் ப்ரோ. போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் கோடி கோடியாக பண்ண வந்தாலும் சில பல ட்ரெஸ்ஸை மட்டும் போடவே முடியாதுன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்லிடுறேன், போலீஸ் உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப புதுசு எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து போலீஸாக இருந்தார். எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அது நடக்க முடியல. பட் ஆனால் வந்து சீரியலில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போலீஸ் செட்டில் வந்து நாங்கள் அப்படியே பயங்கரமாக நாங்களே உள்ள ட்ராவல் பண்ணிருக்கோம். இன்னும் விட்டீங்கன்னா நாங்களே இன்னும் 2 யூனிஃபார்ம் போட்டு பார்ட் ஆகிடுவோம் போல. அந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய ஜோன் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக தொடர்ந்து சீரீஸ்ல வந்து முக்கியமான கேரக்டர்ஸ்ல நீங்க 2 பேருடைய அந்த ரோல் வந்து பயங்கர இம்ப்ரெசிவா, பயங்கர என்ஜாயபிளா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க 2 பேரும் எப்படி பர்சனலா இந்த ரோல் என்ஜாய் பண்றீங்க? நான் செட்லேயே வந்து ஜீவாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தே சிரிச்சிட்டு இருப்பேன். நான் ஆக்ட் பண்றதை நான் மறந்துடுவேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நான் உள்ள போயிடுவேன் அப்படி. ஸோ பயங்கர ஃபன்னாக தான் போகும். ஜீவா கூட இருக்க எல்லா சீனுமே பயங்கர ஃபன்னாக தான் போகும். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியாக போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றி வர்றதே ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஆரம்பித்து இப்போ வரைக்குமே நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப யூனிக்கான கேரக்டர். பிகாஸ் போலீஸில் சீரியஸாக இருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி கேரக்டரில் உங்கள் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னியாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும்ல? நான் யூஸ்வலாகவே கொஞ்சம் ஜாலியான தான். அதனால் எனக்கு கொஞ்சம் நம்மள மாதிரியே கொடுத்ததுனால அப்படியே ஈஸியாக இருந்துச்சு அப்படியே போகிறது. அது இல்லாமல் ஸ்கிரிப்டுமே அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. டயலாக் ஆகட்டும் சரி, சீனாவுமே அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுனால அப்படியே ஒரு ஃப்ளோவில் அடிச்சு நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் வந்து இவரோட அந்த கேரக்டர்னால நிறைய பேருக்கு தெரியுது, ஓ போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி கேரக்டர்ஸும் இருப்பாங்களா, போலீஸ் ஸ்டேஷனோட அனதர் சைடு அப்படியெல்லாம் நாங்கள் மீம்ஸ்லாம் பார்த்தோம். நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த கேரக்டர் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? ஸ்வென்சின்ற கேரக்டர் ப்ளே பண்ணி. ஸ்வென்சிங்கிற கேரக்டர் நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொஞ்சம் ரக்கடான இதுதான். இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் ரோல் ஒன்று பண்ணியிருந்தேன், சக்தி ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு. அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு பெருசாக புதுசாக எதுவும் எனக்கு தெரியல கேரக்டர் வைஸ். பட் ஆக்டிங் வைஸ் வந்து எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய சேலஞ்சிங்கான சீன்ஸ்லாம் நிறையா இருந்தது. பைக் ஓட்டணும், நான் ஓட்டுவேன். பட் ஸ்டில் இதில் வந்து நிறையா இருக்குது. சும்மா சீனுக்காக ஓட்டுறது இல்லை, உண்மையாகவே என்னை ஓட்ட விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இவரை அடிக்கிறது, அவ்வளோ ஆனந்தமா இவரை அடிக்கிறது என்ன ஒரு ஜாலியாக இருக்கும். இல்லை எனக்கு எப்பவுமே வர கேரக்டர் எல்லாமே வந்து பேரை வந்து அடிக்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி தான் வருது. அதனால இதுவும் அப்படி அமைஞ்சதுனால ஒரு சந்தோஷம். என்ஜாய் பண்றாங்க. அடிக்கிறதுல ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. பட் உங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து நீங்க ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். பிகாஸ் இந்த கேரக்டர் ஜீவான்ற கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் இருந்தாலும் அதை வந்து செபாஸ்டியன் வந்து தன்னோட ஒரு விஷயத்தை வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்றாரு அப்படின்றத நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அந்த விஷயம் உண்மையா? என்னன்னா என்ன நான் வந்து வெளியில காமிச்சுக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன் இப்போ. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் 200% நான் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த சீனுமே ரொம்ப அழகாகும். நான் மட்டும் இல்லை, நான் டைரக்டர் ஆகட்டும் சரி, என் கூட ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட் ஆகட்டும் சரி, எல்லாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது இல்லைன்னா இந்த இம்ப்ரூவைஸ் அதை டஸ்ட்பினில் போட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க. அது எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வரீங்க? அந்த மாதிரி இவங்க எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. அதான் ஒரு சிம்பிள், இதை வந்து இன்னும் அழகாக்கணும், அதில் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு செல்ஃபிஷான ஒரு நோக்கம். இன்னொன்று நாங்கள் சொல்லும் போது டைரக்டரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அவர் சில இதை வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. சில குட்டி எங்களோட சீன்ஸ் எல்லாமே அவர் வந்து ஸ்பாட்டில் நிறையா இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க. அது எல்லாமே இருக்குது. எங்களோட எக்ஸ்பிரஷன்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே. பட் யூசுவலாக டைரக்டர் வந்து எப்பயுமே செட்டில்
ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நம்ம டைரக்டர் எப்படி? எங்களுக்கு 2 டேரக்டர் இருக்காங்க. 2 பேருமே செம்ம ஜாலியான ஃபன்னான பர்சன் தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் பேரு, ஆனா அந்த ஸ்ட்ரிக்டெல்லாம் இருக்காது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணுவோம். அது ஒரு கேங் இருக்காங்கல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா அங்க ஒரு கேங் இருக்காங்க. ஃபன்னா இருக்கும். இவரை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க நிறைய, அப்படியே ஒரு கேங்கா காலேஜ் ஒரு காலேஜ் மாதிரி. இனியான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்றாங்க, அம்சரேகா. அவர் இருந்தாலும் பயங்கர ஃபன்னா இருக்கும். ஒரு அப்படியே ஒரு காலேஜ் டேஸ் மாதிரி. ஆமா ஆமா, பயங்கர ஜாலியான. ப்ரோ நீங்க மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது நீங்க ஆன்டகனிஸ்டா பண்ணிருக்கீங்க, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ரோல் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இது நான் இன்னும் ஒரு மாதிரி யூனிக்கா நான் காட்ட ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரோல்லையும் நம்ம பண்ணுவோம்ல. பிகாஸ் நீங்க தியேட்டர்ல இருந்து வரீங்கன்றப்ப கண்டிப்பா அந்த 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 கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்டா காட்டும். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ பீப்புள் வந்து ஜீவான்ற கேரக்டர் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நல்லாவே நோட்டீஸ் பண்றாங்க. ஸோ உங்களுடைய மெனக்கடல் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ வாட் யூ டூ லைக் பிஃபோர் டேக்கிங் தட் கேரக்டர்? ப்ரோ இதில் வந்து என்னன்னா காமிக்கல் கேரக்டர் தான், ஆனால் இந்த கேரக்டருக்கு ஒரு இன்னசென்ஸ் ஒன்று இருக்குது. அந்த இன்னசென்ஸ் தான் இந்த கேரக்டரை அது காமிக்கலாக டெலிவரி பண்ண வைக்கிறதுக்கு. என்ன பண்ணாலும் அது காமிக்கலாக போகிறது காரணம் அந்த இன்னசென்ஸ். அந்த இன்னசென்ஸ் எடுத்துகிட்டா யூஷுவல் காமெடி ஆகிடும், இல்லை அது எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த இன்னசென்ஸை வந்து இனிஷியலாக இந்த கேரக்டர் பண்ணும்போது முன்னாடி இருந்த கோன் டைரக்டர் வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தார். இந்த கேரக்டர் வந்து இன்னசென்ட்டாக பண்ணும், டம்ப் கிடையாது, அது மாதிரி ப்ளே பண்ணுங்கன்றது. அது அவர் கொடுத்த இன்புட்ஸ் தான் எனக்கு அதை ஃபியூச்சராக கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதுதான் நான் பண்ண ஓகே இதில். ஸோ உங்களுக்கு யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆடியன்ஸா உங்களுக்கு? சொல்லுங்க. இவருதான். இல்ல உண்மையை சொல்லுங்க. நான் விளையாட்டு சீரியஸா வைங்க. நான் வந்து இப்படி இல்லாத போதும் நான் அப்படிதான் சொல்வேன். நான் டைரக்டர் கிட்டேயும் சொல்வேன், கோன் சார் கிட்டேயும் நான் சொல்வேன். கோன் சார் வந்து என்னை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்வென்சி நீ ஜீவாவை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னோட கேரக்டரை மிஸ் பண்ணிடுவ. நீ நிறைய சீன்ல அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீ ரசிக்கிற, அதை பண்ணாத, அப்புறம் ஸ்வென்சி காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஜீவாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பண்றதுனால பிடிக்குதா இல்லை கேரக்டர் எழுதுறதுனால பிடிக்குதான்னு தெரியல, அது ஒரு பேக்கேஜா அப்படி நல்லா இருக்கு. சும்மா ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லுங்க. இல்ல இல்ல, உண்மையாவே எனக்கு இவர் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பட் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்றப்ப நிறைய சேலஞ்சஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். லைக் நம்ம பிசிக்கலா நம்மளை டெவலப் பண்றதுல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்வென்சியா நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க? ஒரு கால் போச்சு ஆல்ரெடி, அந்த காலோட விஸ்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதுவே ஒரு சேலஞ்ச் தான் நினைக்கிறேன். நான் ஓடுறதே எனக்கு ஒரு சேலஞ்ச் தான். இப்போ போலீஸ் ரோல் அப்படின்னாவே வந்து நான் இதுக்கு முன்னாடியும் சக்தி ஐபிஎஸ் தான் பண்ணேன். அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில்ல சுத்துற மாதிரி இருக்கும். அது பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ் வேலையில இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு தெரியாது. நம்ம நினைச்சா உள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் மென்டாலிட்டியில் தான் நான் போனேன். ஆனா நடிக்கிறதுக்கே 1 டே ஃபுல்லா வெயில்ல இருக்க மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ரோட்ல இருக்கணும், ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து எப்படின்னா எனக்கு காலில் ப்ராப்ளம், எனக்கு ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் இது வரைக்கும் வந்ததில்லை. பட் இங்கே வந்து எனக்கு நார்மலாக ஓடுறதே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. அந்த என்னோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன்லலாம் கூட கம்பு எடுத்துகிட்டு துரத்திட்டு ஓடி வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னால் சுத்தமாக ஓட முடியல. பட் இருந்தாலும் ஒரு 4-5 டேக் போச்சு, வேற ஆப்ஷன் இல்லை. வந்து ப்ராப்ளமா இல்லை முன்னாடி இயல்பாகவே அது பிரச்சனை. இந்த ஷூட்க்கு முன்னாடி ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. கரெக்டாக அது முடிய கூட இல்லை. அடுத்த நாள் ஷூட் வந்ததுனால சரி ஏன் ப்ராஜெக்டை மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இந்த சினிமா படத்துலலாம் வந்து ஹீரோக்கு அடிபட்டிருக்கும், அதை மறைச்சிக்கிட்டு சண்டை போட்டு அப்படியே ரத்த சொட்ட கால் உடஞ்சும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதுக்காக டெடிகேட்டடா பண்றாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் ஓட முடியாம இழுத்து ஓடி இருப்பேன். இந்த போலீஸ்ல நினைச்சுங்க ஏங்க எவ்வளவோ சீன் இருந்தோம். கோன் சார் நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடணும். ஐயோ, அவங்களுக்கு அப்போ தெரியாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் இந்த சீரீஸ்ல. சார் இதுக்கு மேலே ஓட முடியாது சார், நீங்கள் இன்னைக்கு என்ன ஓட வைப்பீங்கன்னே எனக்கு தெரியல சார், நேற்று தான் சார் பெட் ரெஸ்ட் முடிச்சு வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணி எடிட்ல கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாங்க. இல்ல நான் ஓடுறதே தூக்கிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க. எப்படியுமே மேட்ச் பண்ண முடியல போல இருக்கு. அதனால ஒரு 1.5 செகண்ட் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சாங்க கட்டி அவ்வளவுதான் இவங்க ஓடிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி. நீங்க ஸ்பென்சரோட ரோல் எப்படி பாக்குறீங்க? நம்ம 2 பேரோட போர்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குல்ல. அதான் இப்போ இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகும்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் இருக்கணும். இது என்ன சென்ட்டாக இருக்குன்னா அந்த பக்கம் ரகடாக ஒரு கேரக்டர் இருந்தால் தான் அந்த காம்போவை தான் ஒர்க் அவுட் ஆகும். நான் மட்டும் தனியாக பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காது. அந்த காம்பினேஷன், அந்த ஸ்லாப்ஸ்டிக் மேட்ரு அது இருந்தால் தான் ப்ரோ
ஸோ அதனால் சப்போர்ட்டிவாக பண்ணுறது, நம்ம என்ன பண்ணாலும் அந்த சைட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் வருது இல்லை, அதுதான் இது மூவ் ஆகுது. ஓகே, இதெல்லாம் வந்து யூனிவர்சல் காம்போ மாதிரி அந்த இன்னசென்ஸ் அவ்வளோலாம் எல்லாருக்குமே அது பிடிக்கும்ல. ஆமா. அதுவும் ஒரு ரீசன். ஒரு கையில் தட்டினா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் ப்ரோ. கதைப்படி இங்கே போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு இனிமேல் பாருங்க, அப்படியே ட்விஸ்ட் கொடுப்பாங்க, அப்படியே வரும், ஸ்லோவா வரும், வெயிட் பண்ணுங்க, வரும். கண்டிப்பா. ஸோ நீங்க செபாஸ்டியன் அவர்கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிறது? ஐ மீன் அபார்ட் ஃப்ரம் தட், ஏன்னா அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்காரு. ஐயோ, நீங்க அவ்வளவு எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாங்க. உண்மையாவே அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். சிரிக்கவே மாட்டாருங்க. அது எவ்வளோ ஒரு காமெடியான சீனா இருந்தாலும் அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல மட்டும்தான் அவர் மைண்ட் இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் சொன்னா ஈஸியா கிராஸ்ப் பண்ணிப்பாரு, அதை ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணி. நானும் ஓரளவுக்கு பண்ணுவேன், ஆனால் இவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். நம்மளுக்கு ஒரு 2 டேக் எடுக்குதுன்னு வைங்களா, ஆனால் இவருக்கு வந்து அது கிடையாது, ஒரே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். இப்போ இதுதான் கற்றுக்கணும். இந்த மாதிரி புகழப்ப மூஞ்சி எப்படி வச்சுக்கிறீங்க, ரொம்ப நேரமாக ஏதாவது வைக்கலாம்னு பார்த்துட்டு எப்படி தெரியல. ஓகே, கண்டினியூ. அது வந்து அவர்கிட்ட இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நான் சில டைம் வந்து சிரிச்சு சொதப்பிடுவேன் இவரோட காமெடியை. அப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஐயோ ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படி இருக்கும். பட் எதுவும் சொல்ல மாட்டாரு, நம்மளை கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு. ஸோ பீப்புளோட ரெகக்னிஷன் எப்படி லைக் நீங்க வெளியே? எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்சுவலி கொஞ்சம் கேப்பா இருந்தது. தமிழும் சரஸ்வதியும் பண்ணும்போது எங்கே போனாலும் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கேப்க்கு அப்புறம் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அதை நான் மறந்துட்டேன். நான் பாட்டு கேஷ்ல போவேன். எங்க மார்க்கெட்ல எங்க வந்து காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க நீங்க ஸ்வென்சி தானே, அவ்வளோ ஒரு கேவலமா ஒரு போனிடெயில் போட்டு நான் நார்மலா ஒரு நைட்டி எல்லாம் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சும்மா ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டு, ஐயோ என்ன நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் டேஸா என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும். திருப்பியும் கொஞ்சம் அப்படி கிடையாது, பட் நம்மளோட பிரசன்ஸ் வந்து நம்ம கரெக்டா கொடுக்கணும். இப்போ 2 days பிஃபோர் மூவி போயிருந்தபோது கூட குட்டி பசங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போனாலே மூஞ்சி கழுவிட்டு ஃபுல் மேக்கப் போறது மேடம். மார்க்கெட்டுக்கே போக கூடாது. அப்படி மேல எல்லாமே பிளிங்கிட் ஜெட்ல ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ பிராண்ட் பேர் சொல்றீங்க, பரவாயில்லை. குட்டி பசங்க 2 பேர் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க தியேட்டர்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து எனக்கு முன்னாடி சீட்டு. அவன் என்னையும் இப்படியே பார்த்துட்டு இருக்கான், டே படத்தை பாடுறா அப்படின்னு அவன் இப்படியே பார்த்துட்டு இருக்கான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட். அதேதான். சோ நீங்க ஆல்ரெடி ஐபிஎஸ் கேரக்டர் பண்ணீங்க, சோ இதுல வந்து கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்றீங்கல்ல. சோ ஐபிஎஸ் டி ப்ரோமோட் ஆயிட்டேன். இல்ல டி ப்ரோமோட் ஆனாலும் ஐபிஎஸ் கேரக்டரோட கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்ல. எனக்கு இங்க வேலை கம்மி தாங்க, எனக்கு அங்க வேலை அதிகம், இங்க கொஞ்சம் கம்மி தான், அதனால பெருசா தெரியல. சோ நிறைய அதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இந்த சீரிஸ்ல இருக்காங்க. செந்தில் அண்ணன் இருக்காரு அண்ட் ஷபானா இருக்காங்க. சோ அவங்களும் உங்களோட சீரியல்ல தனியா டிராவல் பண்ணாங்க, ஐ மீன் அதர் சீரியல்ஸ்ல ஒர்க் பண்ணாங்க. சோ அவங்களோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக எங்களுக்கு இன்னும் வந்து அந்த காம்பினேஷன்ஸ் வந்து பெருசாக வரல, டைலாக்ஸாவோ அந்த மாதிரி எதுவும் வரல. ராஜா சார் கூட, செந்தில் சார் கூட வந்து எங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. அவர் நிறைய இன்புட்ஸ் சொல்லுவார். ஏதாவது ஒரு டைலாக் நான் ஒரு மாடுலேஷனில் சொன்னேன்னா அவர் வந்து நீ இப்படி சொல்லு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்புட்ஸ்லாம் கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக ஒரு பார்ட்டி சீன் ஒன்று போயிருக்கோம். அந்த சீனில் தான் நாங்கள் ஷபானா, செந்தில் சார் எல்லாருமே கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இல்லைன்னா அவங்க ஷூட் வர அன்னைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் வர அன்னைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் போவோம். வாங்க வரவே மாட்டோம். அதுக்கு நீ இவ்வளோ உண்மையே ஸோ இப்போ போலீஸ் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு, பீப்புள் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரீல்ஸில் நிறைய இப்போ புஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை தாண்டி வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் அப்படி சைமல்டேனியஸாக போயிட்டு இருக்கு? சைமல்டேனியஸாக போகல. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு ஒரு மூவி கமிட் ஆச்சு, அது முடிஞ்சிருச்சு, ஷூட் முடிஞ்சிருச்சு. மேபி ஜான்ல ரிலீஸ் ஆகும். அது போலீஸா? நோ, ஹோப்ஃபுல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக வரும். நேற்று தான் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட், ஜான்ல வந்துடும். உங்களுக்காக கடவுளை வேண்டிக்கிறோம் நல்லா வரட்டும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது? எனக்கு இப்போ தான் ஒரு படம் முடிஞ்சுது, 13 ஒரு படம் பண்ண டைரக்டரோட அடுத்த ஃபிலிம். நானும் ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அதுலேயும் இந்த மாதிரி ஃபுல் ஃபன் காமெடி ஹாரர் அது முடிஞ்சிருக்கு. சோஃபார் அதான். ஸோ ரொம்ப நன்றி உங்கள் 2 பேர் இந்த டைத்துக்காக. ஏன்னா ஷூட் மத்தியில் ஷார்ட் ரெடின்றப்போ எங்களுக்கு வந்து இவரை தானே கூப்பிட்டே, நாங்கள் எவ்வளோ பிஸி பாருங்க.
உங்களுக்கு தானே ஸ்டார்டிங் ஆமா, மீட்டிங் starting எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆ, இந்த meantime ஜீவா நான் வந்து interview தான் கேப்பே இல்ல. அவ்வளோ டிமாண்டான நேரத்தில் டிமாண்டான ஆர்டிஸ்ட்டை குறை வச்சு இன்டர்வியூ எடுத்ததே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்குமே. போலீஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து வேறு எக்ஸைட்டட் சி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கேரக்டருமே அஃப்கோர்ஸ் பீப்புளுக்கு வந்து அப்படியே அந்த ரீச்சபிள் அப்படியே ஃபேன் பேஜஸ் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு அப்படியே நெருக்கி போயிட்டு இருக்கு. வந்தா சந்தோஷம். கண்டிப்பா இருக்கு. நீங்க அப்படியே ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே வர அதான் எல்லாம் நம்ம ஆளுங்க தான். பயங்கர பரபரப்பா அந்த போலீஸோட செட்ல எங்க இருக்கிறீங்க. எங்களுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு சீரீஸை வந்து நாங்க டிவியில பாக்குறதுக்கும் ஆன் செட்ல பாக்குறதுக்கும் எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து இதை பாக்குறப்ப ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் போலீஸ் உங்க 2 பேருக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொல்லிடுறேன், போலீஸ் உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப புதுசு எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து போலீஸாக இருந்தார். எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அது நடக்க முடியல. பட் ஆனால் வந்து சீரியலில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ எனக்கு நிஜமாக தான் போலீஸ் ஆகல, கேரக்டர் வந்து போலீஸ் கேரக்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டீமுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? சினிமான்ற பையனை வந்து எங்கள் தலைமுறையிலேயே எங்கள் ஊர்லேருந்தே நான் தான் ஒரு ஆள். ஓகே. அதுவும் 5 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சது பெரிய விஷயம் தான். இதனால் வந்து 4 பேருக்கு தெரியவும் ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து இவங்க தானே நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கு உங்கள் கேரக்டர்லாம். ஸோ நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய கிரெடிட்ஸும் வருது. ஸோ சந்தோஷமாக தான் ப்ரோ இருக்குது. நல்லா எங்கள் செட்டே வந்து ஜாலியாக இருக்குது. எப்போவுமே ஒரு மாதிரி கலகலன்னு பேசிட்டு சந்தோஷமாகவே இருப்போம். சூப்பர். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த போலீஸ் அவுட்ஃபிட் போடுறப்ப கண்டிப்பாக ஒரு ஃபீல் ஆயிருக்கும்ல. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பண்ணுறதுக்கும் போலீஸ் கேரக்டர் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த கேரக்டர் நம்ம உள்ளே போகிறப்ப நமக்குள்ளேயே அந்த கேரக்டர் வந்து வர ஆரம்பிக்கும். உண்மையாலுமே வந்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு மட்டும் யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நம்ம போலீஸாக வந்து என்ன கேட்போம், அந்த ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. நம்மளும் அதை தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டோன்னா அந்த தப்பு இன்னொருத்தவங்க பண்ணாங்கன்னா அது நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. நான் ஃபஸ்ட் நாள் வந்து நானும் இவரும் தான் வந்து ஃபஸ்ட் நாள் ஷூட்டப்போ நாங்கள் 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு வந்தப்போ 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸை போடுறேன். உண்மையுமே 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, நல்ல ஒரு டீமோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. என்னதான் கோடியாக பண்ண வந்தாலும் சில பல ட்ரெஸ்ஸை மட்டும் போடவே முடியாதுன்னுவாங்க. இந்த ஆர்மி, ஃபாரஸ்ட்டு, போலீஸு இது ஒரு டைம் போடும்போது எங்களுக்கு தினமும் புதுசாக ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு என்னதான் நாங்கள் சோர்வாகவே வந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே போலீஸா படம் பார்த்துக்கலாம். வெளியே போகும்போதும் சரி, இங்கே ஆடியன்ஸ் பார்க்குற விதம் ஒன்று இருக்கா, வெளியே மக்கள் ஏன்னா அந்த க்ளீன் ஷேவ்னு ஒன்று இருக்கு இல்லையா, வெளியே நம்ம நார்மலாக நடந்து போனாலும் இவங்க போலீஸ் தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. நிறைய பேர் நினச்சவங்க இருக்காங்க. ஓகே. இப்போ போலீஸாக வரப்போ லுக்கை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. இப்போ மிச்ச கேரக்டர் வந்து நம்ம கேஷுவலாக இருந்துக்கலாம். அது வேற சொல்லிட்டீங்களா, கொஞ்சம் கஷ்டமான இதுதான். ஏன்னா மற்ற கேரக்டர் பியர்டோட இருந்துச்சுன்னா எல்லா கேரக்டரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். க்ளீன் ஷேவ்னா ஒரு க்ளீன் ஷேவ்னு போய்க்கலாம். அந்த மீசையை மட்டும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் ப்ரோ. வேற எந்த லுக்கு வேற ஷூட் போனாலுமே நீங்களா ஐயோ இவர் போலீஸ் கேரக்டர் இருக்கப்பா, சரி இருங்க நாங்கள் சொல்கிறோம் சொல்லிட்டு அப்படியே நான் வந்து போகிறது நிறைய சான்சஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் நிறைய போலீஸ் கேரக்டர் வரும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். பட் உங்களுக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை? பிகாஸ் நீங்கள் இப்போ கரண்ட்டாக சீரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இன்னும் பண்ணணுன்ற ஒரு ஆசை இல்லை. ஆக்சுவலாக வந்து நடிகைன்றது வந்ததுக்கு முன்னாடி எந்த கேரக்டர் பண்ணாலும் அதை வந்து ப்ராப்பராக வந்து டேரக்டரோட விஷனில் எப்படி நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரு ஆசை. ஏன்னா இது மாதிரி இந்த ஆம்பிஷன் அப்படின்றத தாண்டி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணணும் அப்படின்றதுல ஒரு ஆசை இருக்குது. ஓகே. ஸோ இந்த செட்டில் நீங்கள் ரொம்ப இம்ப்ரெசிவாக பார்க்குற நபர், லைக் அவர் நடிக்கிறாங்க அப்படின்னா பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும், அவங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான நபர்? நான் அப்படி பார்க்கறதுனா செபாஸ்டின். ஸோ வந்து இப்பொழுதுக்கு அந்த சீரியஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்காரு செபாஸ்டின். அப்புறம் சுவின்சின்னு ஒரு கேரக்டர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் அவர்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் எங்கள் செட்டில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொருத்தர் கற்றுப்போம். கவிஞ அண்ணா சைலண்டான ஆள், நித்தின்னு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்பார், அண்ணன் எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பார். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீமும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ நீங்கள் யாரை பார்த்து பயங்கர வியந்து? எனக்கு வந்து எல்லாத்தோட ஆக்டிங்குமே எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஸ்டைல் இருக்கும். அவங்க அதை பார்க்கும்போது நம்ம இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இம்பாக்ட் தான் வரும். ஒவ்வொருத்தவங்களோட எல்லாத்தோட இதுவுமே யாரையுமே வந்து குறிப்பிட்டுன்னு சொல்கிறத விட எல்லாத்தோட ஆக்டிங் எல்லாத்தோட இதுவுமே ஃபுல்ஃபில்லாக பண்ணுறாங்க. எல்லாருமே என்னென்னா அவங்களோட ஆக்டிங் ஃபுல்ஃபில்லாக கொடுக்குறாங்க. அந்த ஃபுல்ஃபில்க்கு உண்மையிலுமே ஒரு பெரிய சொல்லிவிட்டு. சூப்பர். ஸோ இந்த கேரக்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்களா? லைக் ஐ மீன் ஃபிட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்ன எடுத்துக்கிட்டீங்க? இப்போ வந்து மெயினாக வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மெயின் வந்து அதுக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்குறது. ஏன்னா நம்ம இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது சப்போஸ் நம்ம சூர்யா சார் மாதிரி வந்து காக்கா இருக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு ஃபிட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக கொஞ்சம் இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள்? நான் இதுக்கு முன்னாடி நல்லா சப்பியாக இருப்பேன் ப்ரோ. நல்ல கண்ணெல்லாம் நல்லா பெருசாக ஒரு மாதிரி குறைச்சிருக்கேன் அண்ணன். இல்லை ப்ரோ, இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன். ஆனால் இதுக்கு வந்த அப்புறம் வீட்லேயே சொல்லிட்டேன் டயட் ஃபாலோ பண்ணி இதை தான் சாப்பிடணும், போலீஸ் கிட்ட போகிற வயிறுலாம் ஒரு மாதிரி. ஸோ கண்ட்ரோலாக இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு, பார்ப்போம்.
சூப்பர் ப்ரோ. ஸோ இதே வச்சு கல்யாணத்துக்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு அதை கேட்டுட்டு இருக்காங்களா வீட்டில்? இது வரைக்கும் எதுவும் இல்லை, இப்போதான் கல்யாணம் ஆச்சு எனக்கு. ஒரு குட் நியூஸ், இப்போ ஒரு 2 months முன்னாடி வந்து இவருக்கு இப்போதான் மேரேஜ் ஆச்சு. இப்போ அந்த செட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து இவருக்கு மேரேஜ் ஆச்சு. எல்லாரும் போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்யாணத்துக்கு காரணமும் போலீஸ் தான். அப்படியா? Okay, ஒரு இதுல போயிட்டான், நம்பி பொண்ணை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்க மாமா அவங்க என்ன சொல்றாங்க உங்க ஒய்ஃப் வந்து உங்களுடைய கேரக்டர் பத்தி? ஏன்னா இப்போ நியூலி மேரிட் ஒரு ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்கு அவங்க ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்கல்ல. கண்டிப்பா இருக்காங்க. பட் என்னோட பேக் போனு எல்லாமே என்னோட ஒய்ஃப் தான். சினிமாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இதுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. சின்ன சின்ன கேரக்டரா ஏதோ ஒன்று, ஒரு நாள் போகிறது, 10 நாள் வீட்டில், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னோட பேக் போன், என்னோட சப்போர்ட் எல்லாமே என்னோட ஒய்ஃப் தான். இப்போ வரைக்குமே வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணி தான் நான் இப்போதான் கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். பட் என்னை பார்த்துக்கினது எல்லாமே என்னோட ஒய்ஃப் தான் இது வரைக்குமே. ஸோ உங்களுக்கான சப்போர்ட் எப்படி இருக்குது ஃபேமிலி வைஸாக? பிகாஸ் இப்போ சீரீஸில் இருக்கோம், படங்கள் பண்ணுறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் எடுத்து. கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் உண்மையிலுமே எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு எங்கள் வீட்டுக்கு நான் கொடுக்க முடியலனாலும் அவங்க வீட்டில் இருந்து வாங்காமல் இருக்கிறோன்றது என்னோட எய்மாக இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து சைடில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ட் டைமாக. வந்து எனக்கு ஏன்னா என்னோட பேஷன் வந்து ஆக்டிங். பட் வந்து என்னோட இன்கம் சோர்ஸுக்கு வந்து வெறும் ஆக்டிங் வச்சு நம்மளால் இது பண்ண முடியாது. மாதத்தில் வந்து 30 நாளில் வந்து 10 நாள் தான் ஷூட் இருக்கும். மீதி 20 நாள் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஜாப் போய் ஆகணும். இன்னொன்று பிஸ்னஸ்ன்றப்போ வந்து வேறு யார்ட்டையும் நம்ம கமிட் ஆகாமல் நம்மளோட டைமை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களோட கேரக்டர்ஸ். லைக் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் தொடர்ந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. அண்ட் போலீஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் சமீபத்தில் வந்து அந்த மக்கள் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ், நிறைய பேர் வந்து பேசக்கூடிய ஒரு சீரிஸாக போலீஸ் இருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் சீரிஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ. மக்களுக்கு வந்து உண்மையாலுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லா விஷயமும் பண்ணுவோம். தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.